சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே. தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. இளவரசியாரின் அத்தையாருக்கு என் பணிவான வணக்கம். ஓ, மணிமாறனா? ஆமாம், என்ன இன்று புதுவிதமாக அழைக்கிறாய்? எதை குறிப்பிடுகிறீர்கள்? வழக்கமாக மாமன்னரின் சகோதரிக்கு வணக்கம் என்பாய். இன்று அதிசயமாக இளவரசியாரின் அத்தை என்கிறாய். ஆமா, தாங்கள் அதற்கேற்ற முறையில் தானே நடந்து கொண்டீர்கள். கோட்டை வாசலில் என்னை வேட்டை நாய் போல் காத்து கிடக்கும்படி செய்துவிட்டு நீங்கள் உங்கள் இளவரசியை வீட்டிற்குள் பத்திரமாக பூட்டி வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? என்னை நம்ப வைத்து கழுத்தறுத்து விட்டீர்கள் அல்லவா? இல்லை மணிமாறா, இல்லை. அவளை அனுப்பி வைப்பதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்துவிட்டுதான் உன்னை அங்கு அனுப்பி வைத்தேன். கிள்ளி வளவன் அவளை கண்காணிக்க ரகசியமாக சில பேரை நியமித்திருந்தான். அவர்கள் கண்ணில் மண்ணை தூவிவிட்டு அவளை அழைத்து வந்து உன்னிடம் சேர்க்க என் தோழியை நியமித்திருந்தேன். பயந்து கொண்டிருந்த மலர்கொடியை சந்தித்து நயமாக பேசி எந்த நேரத்தில் புறப்பட வேண்டும் என்பதை சொல்லிவிட்டுத்தான் வந்திருந்தேன். அதன்படி அவள் உன்னிடம் வந்து சேர்ந்திருப்பாள். நீங்கள் இருவரும் சோழ நாட்டின் எல்லையை தாண்டியிருப்பீர்கள் என்றல்லவா நம்பிக்கொண்டிருந்தேன். ஆனால் அவள் அழுங்காமல் குலுங்காமல் நலுங்க வைத்துக் கொண்டு அலங்கார பதுமையாக நிச்சயதார்த்த நிகழ்ச்சியில் வந்து அமர்ந்து கொண்டாள். அப்படித்தானே? அதேதான். அந்த நிலையில் அவளை கண்டவுடன் என் மனம் எந்த அளவிற்கு கொதித்திருக்கும் என்று நீயே எண்ணிப்பார். அந்த வஞ்சகி மலர்கொடி நாடகமாடி நம்மை நம்ப வைத்து நெஞ்சில் குத்திவிட்டாளே என்று திகைத்தேன். நீ அன்று இரவெல்லாம் காத்திருந்து தவித்துக் கொண்டிருப்பாயே என்று துடித்தேன். இப்போது எனக்கு அவள் நடத்தியது நாடகமா, நீங்கள் நடத்தி கொண்டிருப்பது நாடகமா என்று சந்தேகமாக இருக்கிறது. என்று அவள் இளவரசி என்று தெரிந்ததோ அன்றே அவளை விட்டு விலக நினைத்தேன். ஆனால் நீங்கள்தான் அவளை என்னோடு சேர்த்து வைப்பதாக வாக்களித்து விலக விடாமல் பார்த்துக் கொண்டீர்கள். அவளை என்னோடு அனுப்பி வைப்பதாகவும் கூறினீர்கள். முதல் முயற்சி தோல்வி அடைந்து இனி இந்த விவகாரமே வேண்டாம் என்று நான் தளர்ந்த போது தைரியம் சொல்லி இரண்டாம் முறையும் எங்களை இணைத்து வைத்து அனுப்பி வைப்பதாக கூறினீர்கள். ஆனால் கடைசி நேரத்தில் என்ன நடந்ததோ தெரியவில்லை. மனம் மாறி இளவரசியை வராமல் தடுத்து விட்டீர்கள். என்ன பேசுகிறாய் மணிமாறா? இவ்வளவும் செய்துவிட்டு நானே எப்படி அதை தடுப்பேன்? நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்வீர்கள். எவரையும் நோகடித்து பார்ப்பீர்கள். ஒருவரை நம்ப வைத்து மோசம் செய்வதும் நம்பாதவர்களை நாசம் செய்வதும் தங்களுக்கு கைவந்த கலையாயிற்றே. மணிமாறா என்று மலர்கொடியே தங்களை பற்றி கூறியிருக்கிறார். எலியை ஓடவிட்டு பிடிக்கும் பூனையைப் போல ஒருவரை திரும்ப திரும்ப துன்பப்படுத்தி ரசிப்பது தங்கள் குணம் என்று கூறியிருக்கிறார். இப்போது நடந்திருப்பதை பார்த்தால் என்னை காக்க வைத்து ஏமாற்றுவதுதான் உங்கள் நோக்கமோ என்று தோன்றுகிறது. எனக்கு நீங்கள் யாருக்கு சாதகமாக இருக்கிறீர்கள் என்று புரியவில்லை. அதில் உனக்கு சந்தேகமே வேண்டாம் மணிமாறா. நான் உனக்குத்தான் சாதகமாக இருக்கிறேன். எனக்கு மலர்கொடியை அப்போதும் இப்போதும் ஏன் எப்போதும் பிடிக்காது. உங்கள் இருவரையும் இணைத்து வைக்க நினைத்தது அவளுக்காக அல்ல, உனக்காக. உன்னை காரணமாக கொண்டு இங்கிருந்து அவளை விலக்கி வைக்க வேண்டும் என்று நினைத்தேன். தாங்கள் சொல்வது எனக்கு புரியவில்லையே. புரியும்படியாகவே சொல்கிறேன். அவளை பற்றிய உண்மை உனக்கு தெரியுமோ தெரியாதோ, ஆனால் அரண்மனையில் உள்ள அரச குடும்பத்தவர் அனைவருக்கும் தெரியும். அவள் மாமன்னரின் மகள் அல்ல, மாமன்னரை போரிலே காப்பாற்ற முயன்ற ஒரு படைத்தலைவனின் மகள். என்ன? ஆம் மணிமாறா, தந்தை போரில் மடிந்த அதிர்ச்சியில் தாயும் மடிந்து விட்டாள். அனாதையாக நின்று கொண்டிருந்த அவளை கொண்டு வந்து அரசகுமாரியாக வளர்த்து விட்டார் என் தமையன். அவளும்
தான் ராஜகுலத்தவள் என்பதைப் போல் பாவனை காட்டத் தொடங்கிவிட்டாள். அத்தோடு பாண்டிய இளவரசனையும் மணந்து பிறகு அந்த நாட்டு அரியணையில் பட்டத்து இளவரசியாக அமர்ந்து விட்டாள். அதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? அந்த அளவிற்கு நாம் அவளை விட்டுவிடலாமா? உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பறந்தாகுமா? அதனால்தான் அப்படி நடக்காமல் தடுக்க உன்னோடு இணைத்து அவளை அனுப்பிவிட நான் முயற்சித்தேன். ஓ, தங்களின் செயலுக்கு பின்னால் இவ்வளவு ரகசியம் இருக்கிறதா? இப்பொழுது நான் உண்மையாகவே நீங்கள் அவளை என்னோடு அனுப்ப முயற்சி செய்தீர்கள் என்பதை நான் நம்புகிறேன். படைத்தலைவனின் மகள் ஒரு படைத்தலைவனையே மணக்கட்டும் என்று தாங்கள் நினைத்ததில் தவறேதுமில்லை. அவள் என்னை மட்டுமல்ல, என்னோடு சேர்த்து உங்களையும் ஏமாற்றியிருக்கிறாள் என்பது இப்போது தெள்ளத் தெளிவாக தெரிகிறது. ஆம் மணிமாறா, அதை என்னால் தாங்கவே முடியவில்லை. அவள் நமக்கு செய்த நம்பிக்கை துரோகத்திற்கு அவளை நாம் பழி வாங்கியே தீர வேண்டும். கவலைப்படாதீர்கள். எதிரிக்கு எதிரி நண்பன் என்பதைப் போல் நீங்கள் எனக்கு மிகவும் வேண்டியவராகிவிட்டீர்கள். இப்பொழுது என்ன நிச்சயதார்த்தம் தானே நடந்திருக்கிறது. திருமணத்திற்கு நடுவில் ஏதேதோ நடக்கலாம், எவ்வளவோ செய்யலாம். அதையும் மீறி அந்த திருமணம் நடந்து அந்த மலர் கொடி அங்கு வந்துவிட்டால் கொடியை எப்படி ஒடித்து சித்திரவதை செய்யலாம் என்பதற்கு நீங்கள் எனக்கு சிந்தனையாக இருங்கள். நான் உங்களுக்கு செயலாக இருக்கிறேன். அப்படி சொல் மணிமாறா. அக்கா, என்ன கலைவாணி? நாம் இந்த விளையாட்டை எவ்வளவு காலமாக விளையாடிக் கொண்டிருக்கிறோம் என்பது உனக்கு நினைவிருக்கிறதா? சிறுவயது முதலே இருவரும் இந்த விளையாட்டை ஆடுகிறோம். இதில் கால கணக்கையெல்லாம் எப்படி நினைவில் வைத்துக் கொள்ள முடியும்? போகட்டும், எப்போதாவது இதில் நாம் பந்தயம் வைத்து ஆடிருக்கிறோமா? பொழுதுபோக்கிற்காக விளையாடும் ஆட்டம் இது. இதில் போய் பந்தயம் எல்லாம் தேவைதானா? ஏன், சிறுவயதில் இருவர் வீட்டிலிருந்தும் தின்பண்டங்கள் கொண்டு வந்து நீ வென்றால் உனக்கு ஒன்று, நான் வென்றால் எனக்கு ஒன்று, இல்லாவிட்டால் இரண்டும் எனக்கே என்றெல்லாம் பந்தயம் வைத்து ஆடிருக்கிறோமே. இப்பொழுது எதற்கு இதையெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறாய்? இன்றும் ஒரு பந்தயம் வைத்துக்கொண்டு விளையாட்டை விளையாடலாமா? ஆரம்பித்து விட்டாயா? அடியம்மா, இன்று நான் வீட்டிலிருந்து எதுவும் கொண்டு வரவில்லை. அதனால் என்ன? வேறு பந்தயம் வைத்துக் கொள்ளலாமே. என்ன பந்தயம்? அதை நான் இந்த ஆட்டத்தில் வென்ற பிறகு சொல்கிறேன். நான் கேட்டதை செய்கிறேன் என்று மட்டும் சொல். செய்கிறேன். ஆனால் இந்த ஆட்டத்தில் நீ தோற்றுவிட்டால்? நீ கேட்டதை நான் செய்கிறேன். அப்படியானால் சரி, ஆடு பார்ப்போம். ஐயோ, பார்த்தாயா? இப்பொழுது உன் காயை வெட்டுகிறேன் பார். ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு, ஐந்து. போய்விட்டது பார்த்தாயா? இப்பொழுது உன்னை எப்படி தோற்கடிக்கிறேன் பார்.
பார்த்தாயா, கடைசியில் நான் தான் வென்றேன். அடி கள்ளி, அதற்கான காய்களை வைத்துக் கொண்டுதான் நீ இப்படி பந்தயம் வைத்தாயா? அதை பற்றி இப்பொழுதென்ன? நான் இந்த விளையாட்டில் வென்றேனா இல்லையா, அதை முதலில் சொல். நீதான் வென்றாய். அப்படியானால் பந்தயம் படி நான் கேட்பதை நீ தர வேண்டுமா வேண்டாமா? தர வேண்டும். சரி, உனக்கு என்ன வேண்டும் என்று கேள். என் அண்ணன் மகேந்திரனை நீ மணந்து கொள்ள வேண்டும். என்ன கலைவாணி, விளையாட்டு வினையாகும் என்பார்கள். இதென்ன இளம் வயதில் ஒருவருக்கு ஒருவர் தரும் தின்பண்டம் என்று நினைத்தாயா? காலமெல்லாம் இணைந்து வாழும் வாழ்க்கை. தாய விளையாட்டில் பந்தயமாக தரப்படும் பொருள் அல்ல, ஒருவனை மணந்து கொள்ள வேண்டிய பெண். நானும் அப்படி நினைத்து கேட்கவில்லை. இந்த பேச்சை தொடங்குவதற்கு ஒரு காரணமாகத்தான் இந்த விளையாட்டை பயன்படுத்தினேனே தவிர, நான் பேச நினைத்தது உனக்கும் என் அண்ணனுக்கும் நடக்கும் திருமணம் பற்றிதான். அத்தகைய பேச்சிற்கே இடமில்லை என்று நான் உன்னிடம் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேனே. இன்னும் ஏன் அதை பற்றியே பேசுகிறாய்? கேவலமான ஒருவனுக்காக நீ உன்னை இப்படி தாழ்த்திக் கொள்ள வேண்டிய அவசியமில்லை. என் அண்ணன் மகேந்திரன் கேவலமானவர்தான், இல்லை என்று நான் மறுக்கவில்லை. ஆனால் இப்பொழுது அவன் முழுமையாக மாறிவிட்டான். எதை ஆதாரமாக கொண்டு நீ இப்படி சொல்கிறாய்? என் அண்ணனின் செயலை கண்ணால் பார்த்ததை ஆதாரமாக கொண்டுதான் நான் சொல்கிறேன். அப்படி அவன் என்ன செய்தான்? தன் மீது அன்பு கொண்டவர்களை பற்றி அவள் பெயரை அவன் தன் இதயத்தில் எழுதி வைத்திருக்கிறான் என்பார்கள். ஆனால் என் அண்ணனோ இதயம் இருக்கும் மார்பிலேயே தட்டாரியால் குத்தி கிழித்து உன் பெயரை எழுதி வைத்திருக்கிறாரே. கலைவாணி, நீ இந்த அளவிற்கு அப்பாவியாக இருப்பாய் என்று நான் சிறிது கூட நினைக்கவே இல்லை. ஏன்? மார்பில் ஒருவன் கத்தியால் கிழித்துக் கொண்டால் இரத்த காயம் இருக்க வேண்டும் அல்லவா? நிச்சயமாக இருக்க வேண்டும். அந்த காயம் மாறினாலும் அந்த எழுத்துக்கள் அழியாத வடுவாக நிலை பெற்றிருக்க வேண்டும். சரி, நீ இப்பொழுதே சென்று உன் அண்ணனின் என் பெயரை எழுதிய மார்பை பார். அப்படி ஒன்று இருந்தால் என்னிடம் வந்து சொல். எந்த மறுப்பும் இல்லாமல் நான் ஏற்றுக்கொள்கிறேன். நீ ஏன் அப்படி சொல்கிறாய்? நான் வரும் வழியில்தான் உன் அண்ணன் மிகவும் தீவிரமாக உடற்பயிற்சி செய்வதை பார்த்தேன். நீ சொன்னது போல் எந்த அடையாளமும் அவர் மார்பில் இல்லை. அப்படியானால் அன்று மகேந்திரன் அப்படி செய்து கொண்டது உன்னை நம்ப வைக்க வேண்டும் என்பதற்காக அவன் செய்த நாடகம். அப்போதுதானே நீ அதை பற்றி என்னிடம் வந்து சொல்லுவாய். அது எப்படியோ போகட்டும். நீ இன்னும் எவ்வளவு நாட்களுக்குத்தான் இப்படியே இருக்க போகிறாய்? உனக்கென ஒருவரை மனம் புரிய வேண்டாமா? அது ஏன் என் அண்ணனாக இருக்கக்கூடாது? நான் நம் அரண்மனை அகழியில் விழுந்து முதலையின் வாயில் அடிபட்டு மடிந்தாலும் மடிவேனே தவிர, அதைவிட கொடியவனான அந்த மகேந்திரனை ஒரு நாளும் மணக்க மாட்டேன். கருங்குழலி, சற்று தென்றலே, நீ ஏன் இப்படி என் மீது சுகந்த நறுமண வாசங்களை கொண்டு வந்து வீசுகிறாய்? இதற்கெல்லாம் இனி என் வாழ்வில் இடமே இல்லை என்பது உனக்கு தெரியாதா? இனி நான் என்றுமே தென்றலை அனுபவிக்க முடியாது. அதனால் சண்ட மாறுத சுழல் காற்றாக மாறி என்னை கொண்டு போய் தூக்கி எறி. நிலவே, நீ காதலனும் காதலையும் இணைந்திருக்கும் நேரத்தில் குளிர்ந்த கிரணங்களை அள்ளி வீசுவாய். அதே நேரம் அவர்களில் ஒருவர் பிரிந்துவிட்டால் தீயை அள்ளி கொட்டுவாய்.
எத்தனை இரவுகள் நானும் மலர்கொடியும் இப்படி ஒரு சூழ்நிலையில் உரையாடினோம். அத்தனை முறையும் இனிய கிரணங்களை பொழிந்த நீ இன்று மட்டும் ஏன் கடுமையான தீயை உமிழ்கிறாய்? என் அருகில் மலர்கொடி இல்லை என்பதாலா? இன்று மட்டும் இல்லை, இனி என்றுமே அவள் என்னோடு இருக்க முடியாது. அதனால் என் வாழ்நாள் முழுதும் நெருப்பாக மாறி என்னை எரிக்கப் போகிறாயா? படைத்தலைவரே, நீ எதற்கு இங்கு வந்தாய்? தங்களைப் போலவே இந்த இடத்தின் நினைவுகள் என்னை பாதிக்கின்றதே. தாங்கள் இங்கு கலக்கத்தோடு காட்சி தரும் போது என்னால் மட்டும் எப்படி அந்த புறத்தில் நிம்மதியாக இருக்க முடியும்? இப்படியெல்லாம் ஏன் பேசுகிறீர்கள்? தங்கள் தகுதிக்கு தாங்கள் இங்கு வரலாமா? இந்த சாதாரண படைத்தலைவனிடம் உரையாடலாமா? என் வேதனையை கிளறிவிட்டு மேலும் அதிகமாக்குவதற்காக வந்தீர்களோ? என்ன இது, மரியாதை துணியுடன் பேசுகிறீர்கள்? ஓ, நான் இளவரசி, நீங்கள் படைத்தலைவர் என்ற ரீதியில் பேசுகிறீர்களா? பரவாயில்லை, ஆனால் என் நிலையை உங்களுக்கு புரிய வைக்க வேண்டியது என் கடமை. உங்களிடம் மன்னிப்பு கேட்பதற்காகத்தான் நான் இங்கு வந்தேன். அதற்கு என்ன அவசியம்? தாங்கள் சோழ பேரரசின் இளவரசி, பாண்டிய பேரரசின் வருங்கால மகாராணி. தாங்கள் ஏன் என்னிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும்? நீங்கள் ஏன் என்னிடம் இப்படியெல்லாம் பேசுகிறீர்கள்? நான் என் மனம் அறிந்து தங்களுக்கு துரோகம் செய்ய எண்ணவில்லை. அதை தவிர வேறு வழியில்லை என்பதற்காகத்தான் அப்படி செய்தேன். நான் தான் முன்பே சொன்னேனே, எப்போது இளவரசருக்கு என்று மனம் பேசிவிட்டார்களோ இனிமேல் ஒருபோதும் என்னை பற்றி உன் தாய் தந்தையாரிடம் சொல்ல முடியாது என்று அன்றே கூறினேனே. ஆனால் தாங்கள் தானே உங்கள் தாய் தந்தையரிடம் பேசி நமது திருமணத்திற்கு சம்மதிக்க வைக்கிறேன் என்றீர்கள். அதற்கு வழியில்லை என்று தெரிந்தவுடன் என்னோடு நாட்டை விட்டு வெளியேறவும் தயாராக இருந்தீர்கள். ஆம், என் அண்ணன் கிள்ளிவளவன் மட்டும் குறுக்கிடாமல் இருந்திருந்தால் இந்நேரம் நாம் ஏதோ ஒரு நாட்டில் யாருக்கும் தெரியாமல் மறைந்து வாழ்ந்திருப்போம். அன்று அவர் நம்மை பார்த்து விட்டதால் என்னை சுற்றி ஒரு பாதுகாப்பு வழியும் உருவாக்கப்பட்டது. ஆனால் அதையும் உடைத்துக் கொண்டு வர என் அத்தை தந்திரம் செய்தார். இருந்தாலும் கடைசி நேரத்தில் என் தந்தையார் என் மீது கொண்டிருந்த நம்பிக்கையை காப்பாற்றுவதற்காக என் மனதை கல்லாக்கிக் கொண்டு அந்த புறத்திலேயே இருந்து விட்டேன். இளவரசியாரே, எதற்காக இப்படியெல்லாம் பேசி நீங்கள் மிகவும் உண்மையானவர்தான், என் மீது அன்பு கொண்டவர்தான் என்று என்னை நம்ப வைக்க பார்க்கிறீர்கள்? என்ன நடந்திருக்கும் என்பது எனக்கு தெரியாதா என்ன? நிச்சயதார்த்த நிகழ்ச்சிக்காக வந்திருந்த இளவரசரை பார்த்தவுடனே உங்கள் மனம் மாறியிருக்கும். அரியணையில் அவரோடு அமர்வதை விட்டுவிட்டு அரியணைக்கு கீழே பணிந்து நிற்கும் ஒரு படைத்தலைவனோடு ஏன் வாழ வேண்டும் என்று யோசித்திருப்பீர்கள்.